Mr. Prakash? Yes. Please wait inside. Sir will meet you shortly. இப்படியா? Yep. Thank you. Mr. Prakash. சொல்லுங்க பிரகாஷ். What's your problem? என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது. கெட்ட கெட்ட கனவுகள். என் வீட்டு ஜன்னல் காட்டன் என் கழுத்து நிறைய கொல்ல பார்த்துச்சு. வீட்டில் நடந்துட்டு இருக்கும்போது தரையில் ரத்தம் எதிச்சேன். நான் கடால பார்த்தேன், மொத்த ரத்தம். அடுத்த செகண்டுங்க அங்க எதுவுமே இல்லை சார். தூங்கும் போது விதவிதமான சத்தம், காது கிழிக்கிற மாதிரி, தலை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. I think இது ஒரு ஸ்பிரிட்டோட வேலையா இருக்கும்னு தோணுது. ஸ்பிரிட்? சார், எனக்கு பயமா இருக்கு. நான் நிம்மதியா தூங்கி பல நாள் ஆகுது. என்னால் எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியல. இதுக்கு முன்னாடி எப்பவாவது இந்த மாதிரி நெகட்டிவா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எனக்கு இல்லை, ஆனா என் ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு நடந்திருக்கு. Go on. பிரகாஷ், உங்க வைஃபோட ஸ்பிரிட் தான் இந்த டிஸ்டர்பன்ஸஸ்க்கெல்லாம் காரணம்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்ப சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க வைஃபை டிஸ்டர்ப் பண்ண ஏதோ ஒண்ணுதான் இப்போ உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. டோன்ட் வரி, நான் முதல்ல உங்க வீட்டை அனலைஸ் பண்ணணும். I'll be coming along with my team. தேங்க்யூ சார். நான் வரேன். Prakash, is that your cat? இல்ல சார், அது ரொம்ப நாளா இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கு. You go and sleep. கண்டிப்பா தூக்கம் வராது. இன்னைக்கு வரும். I'm here. சரி சார். Prakash, keep the door open. ஓகே சார். Ready, Chief. Go ahead.
ஜாய், put it back. Lift it. So பிரகாஷ், நல்லா தூங்குனீங்களா? நீங்க நினைச்ச மாதிரி உங்க வீட்டில் எதுவும் இல்லை. மேபி எங்க பவர் இங்க இருந்ததால அந்த நெகட்டிவ் எனர்ஜி இங்க இருந்து காணாம போயிருக்கலாம். சார், மறுபடியும் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? Certainly not. உங்க வீட்டில் ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் சேஃப்டிக்காக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். Show me a hand. Not right. Your left. And then, நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். So, you don't have to worry. தேங்க்யூ ஸோ மச் சார். That's okay. எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. Take care. எஸ் சார். உனக்கு நீ மாறிட்ட, நார்மல் ஆயிட்டன்னு தோணுச்சுன்னா என்ன தேடி வா. யாரு யாரு கேக்குறீங்களா? கதவு திறக்கப்படுது. எட்வர்ட் சார், எட்வர்டை பார்க்கலாம் சார். சார், மறுபடியும் அதே மாதிரி நடக்குது சார். பிரகாஷ், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சார், அதான் சார் எல்லாமே நடக்குது.
என்னை காப்பாத்துங்க சார். நான் அதை கேட்கல. உங்க வைஃபுக்கு என்ன நடந்தது? அதான் எல்லாமே சொல்லிட்டேன் சார். Come on பிரகாஷ், don't act smart. இப்ப நீங்க உண்மையை சொல்லலைன்னா என்னால மட்டும் இல்ல, யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. Tell me the truth. பிரகாஷ், tell me the truth. எனக்கு வாழ்க்கையில தேவையா இருந்தது பணம், பேரு, புகழ். அதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா போக தயாரா இருந்தேன். என் கம்பெனி எம்டி பொண்ணு தியா என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சா. அவ என் லைஃப்குள்ள வந்ததும் என் கனவு என் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சது. 10,000 பேர்ல ஒருத்தனா இருந்தனா அந்த கம்பெனிக்கு எம்டி ஆக போற அந்த நாள், அந்த கனவு கை கட்டுற தூரத்திலேயே இருந்துச்சு. கண்ணு முன்னாடி கோட்டையா தெரிஞ்சது. என் கால்குலேஷன் படி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்த அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா எங்க அம்மா மூலியமா நிலா என் லைஃப்குள்ள வந்தா. உங்க கல்யாணம் நின்று போனதுனால தான் இந்த கோயில் இந்த ஊர் இப்படி ஆயிடுச்சு நீங்க நினைச்சா அதை உங்களால மாத்த நான் முடியும். சொன்னது தான்டா. அந்த நேரத்துல எங்க அம்மாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியல. தியாவும் என்னை விட்டு விலகி போயிட்டா. என் கனவு கோட்டை ஒரே நிமிஷத்துல தூள் தூளா நொறுங்கி போச்சு. என் கனவை கலைச்ச நிலா மேல என்னோட மொத்த கோவம் திரும்பிச்சு. எங்க அம்மாவை மீறி என்னால அவளை டிவோர்ஸ் பண்ண முடியாது. அவளை கொலை பண்ணா நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்குவேன். அவளை என் லைஃப்ல இருந்து எப்படி எலிமினேட் பண்ணலான்னு யோசிச்சேன். அப்ப எனக்கு கிடைச்ச ஆயுதம் தான் அவளோட பயம். அவ பயத்தை வச்சு அவளை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஆ? என்னாச்சு? ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய். எப்படிங்க ஆனா இருக்கும்? வா. பயம் சம்பந்தமா நிறைய ஆர்டிகல்ஸ் தேடி தேடி படிச்சேன். அவளை பயமுறுத்த நான் நிறைய பிளான் எல்லாம் பண்ணேன். ஐயோ என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. என்னாச்சு? என்னோட பிளான் எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. நிலாவோட வீக்னஸ் எல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த்தா மாத்தினேன். நான் நினைச்ச மாதிரியே அவளோட பயம் உச்சத்துக்கு போய் அவளோட ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரீம் ஆச்சு. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸ் கூடயே அவளுக்கு நர்வ்ஸ் பிரேக் டவுன் ஆகக்கூடிய டேப்லெட்ஸும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சேன். அவளோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா டிட்டீரியேட் ஆச்சு. ஏங்க இங்க பாருங்க, பால் கலரே மாறி இருக்கு. வான்னு சொல்றல, வா. அன்னைக்கு ராத்திரி ஒரு முக்கியமான வேலைக்காக ஆபீஸ்ல இருந்து என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தான் என் கடைசி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணேன். வரேன்.
சீக்கிரம் வந்துடுவேன். பாய். வீட்டை விட்டு வெளியே போய் காரை தூரமாக பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஜன்னல் வழியா அவ சாகிறத பயந்து பயந்து சாகிறத என் கண்ணால பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே போலீஸுக்கு என் மேல எந்த சந்தேகமும் வரல. சூசைடுன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐ தாட் ஐ எலிமினேட்டட் ஹர் ஃப்ரம் மை லைஃப். நீ பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? ஒரு அப்பாவி பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்க. ஏய், நீ கொன்னது ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். அந்த 2 உயிரை இப்ப ஆவியாகி உன்னை பழி வாங்கிக்கிட்டு இருக்க. நான் நினைச்ச அவகிட்ட உன்னை காப்பாற்ற முடியும். ஆனா நான் உன்னை காப்பாற்ற போறதில்ல. நிலா உன்னை சும்மா விட மாட்டா. சார் 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 ப்ளீஸ் சார், உங்க காலை வந்து கேட்கிறேன். ப்ளீஸ் சார், என்னை காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார், தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் சார், என்ன திரும்ப அந்த வீட்டுக்கு அனுப்பாதீங்க சார். சார் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறேன் சார். நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சார் நீங்க கேட்டீங்கன்னு எல்லா உண்மையும் சொன்னேனே சார். திரும்ப ஏன் சார்? சார் ப்ளீஸ் சார், என்னை காப்பாத்துங்க சார். சார் என் உயிர் உங்க கையில தான் இருக்கு. சார் எனக்கு பயமா இருக்கு சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.